அனைவருக்கும் வணக்கம். திமுக அமைச்சர் செந்தில் பாலாஜி என்ன காரணத்திற்காக சிறையில் இருந்து வெளியே வந்தாரோ, இப்போது என்ன காரணத்திற்காக அவர் மீது அமலாக்கத்துறை தொடர்ந்து அவரை குறிவைத்து வருகிறதோ, சோதனைகள் நடத்தி வருகிறதோ, விசாரணைகள் நடத்தி வருகிறதோ, அதே காரணத்தில் திமுகவின் இன்னொரு அமைச்சர் சிக்கியிருக்கிறார். அவர்தான் திமுக அமைச்சர் கே.என். நேரு. அமலாக்கத்துறை கடந்த வாரம் நடத்திய சோதனையின் முடிவுகளை தற்போது அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருக்கிறது. 2 முக்கியமான ஊழல்கள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுகிறது. கே.என். நேரு, அவருடைய மகன், அவருடைய சகோதரர்கள் சார்ந்த பகுதிகளிலெல்லாம் அமலாக்கத்துறை ஏற்கனவே சோதனை நடத்திய போது முதல் கட்டமாக ஒரு தகவல் வெளியானது. இந்த சோதனை என்ன காரணத்திற்காக நடத்தப்படுவதாக சொல்லப்பட்டது என்றால், வங்கியில் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் பெற்றுவிட்டு மோசடி செய்து அந்த பணத்தை திருப்பி செலுத்தாமல் ஏமாற்றினார்கள் என்பதற்காக ஏற்கனவே சிபிஐ இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்திருந்தது. அந்த வழக்கின் அடிப்படையில் தான் சட்டவிரோத பண பரிவர்த்தனை ஏதாவது நடந்திருக்கிறதா என்று அமலாக்கத்துறை கண்டுபிடிப்பதற்காகத்தான் சோதனை நடத்தப்பட்டதாக ஏற்கனவே முதல் கட்ட தகவல்கள் வெளியானது இல்லையா? அந்த தகவல்களை தற்போது அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள். அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சோதனையின் முடிவில் நிறைய மோசடிகளும் முறைகேடுகளும் நடந்திருப்பதை நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம். வங்கியில் 30 கோடி பணம் பெற்று மோசடி செய்தது உறுதியாகிவிட்டது. அது ஏற்கனவே அது சிபிஐ வழக்கு இருக்கிறது. இப்போ அமலாக்கத்துறை கூடுதலாக வந்திருப்பது என்பது இந்த வழக்கின் போக்கை தீவிரப்படுத்தும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான செய்தி என்னென்னா, இந்த ட்ரூடோம் நிறுவனம் இருக்கிறது இல்லையா? ஏற்கனவே நாம் அது குறித்து விரிவாக பேசியிருந்தோம் கடந்த காணொலிகளில். அந்த ட்ரூடோம் நிறுவனம் காற்றாலை முன் உற்பத்திக்காகத்தான் அவங்க போலியான ஆவணங்களை எல்லாம் தயாரித்து வங்கியிடமிருந்து கடன் பெற்றார்கள். அதுதான் குற்றச்சாட்டு. அதெல்லாம் இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது அமலாக்கத்துறையால். அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ட்ரூடோம் நிறுவனத்திற்கு மின் உற்பத்தி செய்ததற்கான எந்த விதமான முன் அனுபவமே அவர்களுக்கு இல்லை. அப்போ இவங்க போலியாக கடனை பெற வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்கிற குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வைத்திருக்கிறது. இது சார்ந்த டிஜிட்டல் பதிவுகள், சொத்து ஆவணங்கள் உள்ளிட்ட முக்கியமான நிறைய ஆவணங்களை அமலாக்கத்துறை கடந்த வாரம் நடத்தப்பட்ட இந்த நிறுவனங்களில் இவர்கள் சார்ந்த பகுதிகளிலெல்லாம் நடத்தப்பட்ட சோதனையின் போது கைப்பற்றி இருப்பதாகவும் அமலாக்கத்துறை சொல்கிறாங்க. கூடுதலாக சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மற்றும் மோசடிகளில் கே.என். நேருடைய தம்பி ரவிச்சந்திரனும் கே.என். நேருவின் மகன் அருணும் சம்பந்தப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை உறுதிப்படுத்தி விட்டார்கள். இந்த வழக்கு ஏற்கனவே சிபிஐ வசம் இருந்தாலும் இந்த வழக்கு பெரிதாக ஒரு செய்தியாக கூட மாறல. நிறைய பேருக்கு தெரியாது இப்படி ஒரு வழக்கு இவர்கள் மீது இருக்கிறது என்பது. இப்போது அமலாக்கத்துறை இந்த வழக்கில் கூடுதலாக களம் இறங்கி இருக்கிறது என்பது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அமலாக்கத்துறை நேர்மையாக உண்மையிலே இவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்கிற நோக்கத்தில் செயல்பட்டால் இவர்கள் சிக்குவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது. இப்போ இதோடு முடிந்து போய்விட்டதா என்று கேட்டால், இனிதான் ரொம்ப முக்கியமான ஊழல். இப்போ இது ஒரு ஊழல். இதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய ஊழல் தான் ரொம்ப முக்கியமான ஒரு ஊழலாக அமலாக்கத்துறையால் முன்வைக்கப்படுகிறது. தமிழக நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருப்பதாக தகவல் சொல்கிறாங்க. இந்த நகராட்சி துறை யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது அப்படின்னா, வேறு யாரும் கிடையாது. நகராட்சி துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறையினுடைய அமைச்சராக இருப்பது கே.என். நேரு அவர்கள். அவருடைய துறையில் தான் மிகப்பெரிய ஊழல் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஊழல் நடந்திருக்கு அப்படின்னா, அந்த டெண்டர் ஒதுக்கீட்டில் முன்கூட்டியே கமிஷன் நிர்ணயிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டிருக்கிறது. டெண்டரில் நிறைய முறைகேடுகள் நடந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை சொல்கிறாங்க. அதாவது இதில் இடைத்தரகர்கள், அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், உயர் அதிகாரிகள் எல்லோருக்குமே தொடர்பு இருப்பதாக ஆதாரங்களையும் அமலாக்கத்துறை கைப்பற்றி இருக்கிறார்களாம். அப்படி என்ன ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு பதவி உயர்வு மற்றும் பணியிட மாற்றம் செய்வதற்கு லஞ்சம் பெறப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டுகிறது. அது மட்டுமல்லாமல் அமலாக்கத்துறை கிட்ட அந்த லஞ்சம் குறித்த ஆவணங்கள் எல்லாமே இந்த சோதனையின் போது கைப்பற்றப்பட்டதாகவும் அமலாக்கத்துறை சொல்கிறாங்க. மாநிலம் முழுவதும் பெரிய ஒரு நெட்வொர்க் அமைச்சு இந்த ஊழலை செஞ்சுருக்கிறாங்களாம். ஏதோ ஒரு சில இடங்களில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதிலும் மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க்காக இருந்து இவர்கள் இந்த வேலையை செய்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். இதே தான் செந்தில் பாலாஜி மீதும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு. செந்தில் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக சொல்லி பணம் பெற்றார், முறைகேட்டில் ஈடுபட்டார் என்பதுதான் அவர் மீதான வழக்கு, அவர் மீதான குற்றச்சாட்டு. அதே ரீதியிலான ஒரு குற்றச்சாட்டு தான் தற்போது கே.என். நேரு மீதும் வைக்கப்பட்டிருக்காது.
இதில் வந்து இந்த சட்டவிரோதமாக சேர்த்த சொத்துகள், பணம் கொடுத்தவர்கள், வாங்கியவர்கள், பலனடைந்தவர்கள் உள்ளிட்ட எல்லோரையும் கண்காணிக்கக்கூடிய பணியை அமலாக்கத்துறை ஆரம்பித்திருக்கிறார்களாம். இந்த இந்த பணி முடிவடைகிற சூழலில் தான் இதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு எவ்வளவு இழப்பீடு ஏற்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் தெரிய வரும் என்று அமலாக்கத்துறை சொல்கிறாங்க. இதில் என்ன நடந்திருக்குன்னா, இந்த சட்டவிரோத பணத்தை பல்வேறு மாநிலங்களுக்கு வந்து அனுப்பியிருக்கிறாங்களா, அங்கே வந்து ஹவாலா பணப்பரிமாற்றமாகவும் பயன்படுத்தப்பட்டிருப்பதாக அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகளை வைக்கிறார்கள். அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை அமலாக்கத்துறை இந்த முறை வைக்கிறார்கள். KN நேரு அமலாக்கத்துறையினுடைய சோதனை வளையத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறார். இதில் KN நேரு, அவருடைய சகோதரர்கள், அவருடைய மகன் எல்லோரும் சிக்கியிருக்கிறது தான் கூடுதலான ஒரு செய்தியாக இருக்கிறது. குடும்பமாக சிக்கியிருக்கிறாங்க. குடும்பமாக முறைகேட்டில் ஈடுபட்டு குடும்பமாக சிக்கியிருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி வழக்கில் அவருடைய சகோதரர் அசோக்குமார், செந்தில் பாலாஜியை விட அவருடைய சகோதரருக்கு தான் இந்த மோசடிகளில் அதிக பங்கு இருக்கிறது என்பதுதான் அவர் மீதான குற்றச்சாட்டு. கிட்டத்தட்ட 2 ஆண்டு காலம் தலைமறைவாக இருந்தவர் தற்போது தான் நீதிமன்றத்தில் வந்து ஆஜரானார். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்பு தான் ஆஜரானார். செந்தில் பாலாஜியை குறிவைப்பதற்கு முன்பே செந்தில் பாலாஜியுடைய தம்பியை குறிவைத்து அதன் மூலமாக செந்தில் பாலாஜியை குறிவைக்கலாம் என்பதுதான் அமலாக்கத்துறையினுடைய ஒரு திட்டமாக இருந்தது. அதே போன்றுதான் இங்கே KN நேருடைய சகோதரர் ரவிச்சந்திரனை குறிவைத்து விட்டு KN நேருடைய மகன் அருண் நேருவை குறிவைத்து விட்டு அதை தொடர்ந்து KN நேருவை நெருங்கலாம் என்பதுதான் இங்கேயும் அமலாக்கத்துறையினுடைய நோக்கமாக இருக்கிறதை நம்மால் தெளிவாக பார்க்க முடிகிறது. எப்படி அமலாக்கத்துறையின் சோதனை நடந்தபோது செந்தில் பாலாஜி நெஞ்சு வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டாரோ அதே போன்று இப்போது KN நேருடைய சகோதரர் நேற்றைய தினம் அவர் அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு ஆஜராகி இருக்க வேண்டும். ஆனால் அவர் நெஞ்சு வலி ஏற்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக இருக்கிறார். செந்தில் பாலாஜி வழக்கில் நடந்த சம்பவங்கள் எல்லாமே மறுபடியும் KN நேருடைய வழக்கில் நடைபெற்று வருகிறது. இப்போ நான் என்ன கேள்வி எழுது அப்படின்னா, இந்த KN நேருடைய சகோதரர்கள், மகன், இவர்கள் எல்லோருமே இவ்வளோ பெரிய ஒரு மோசடியில் ஈடுபடுகிறார்கள் என்றால் KN நேருவுக்கு தெரியாமல், KN நேருவுடைய தொடர்பு இல்லாமல், உதவி இல்லாமல் இவ்வளோ பெரிய மோசடியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகளே இல்லை. அதிலும் நகராட்சித்துறையின் அமைச்சருடைய தொடர்பு இல்லாமல் இது நடப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. அமலாக்கத்துறை என்ன சொல்கிறாங்கன்னா, இதில் வந்து அரசியல் பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதாக சொல்கிறாங்க அமலாக்கத்துறை. யார் அந்த அரசியல் பிரமுகர்? அதை சொல்லணும் இல்லையா அமலாக்கத்துறை? அரசியல் பிரமுகர்களுக்கு தொடர்பு இருப்பதை அமலாக்கத்துறை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் கண்டுபிடிக்காமல் இந்த அதிகாரப்பூர்வமாக இப்படி செய்தி குறிப்பு வெளியிட மாட்டாங்க இல்லையா? அப்போ அமலாக்கத்துறை கண்டுபிடித்து விட்டார்கள் என்றால் யார் அந்த அரசியல் பிரமுகர் என்கிற பெயரை சொல்லணும் இல்லையா? யார் பிரமுகராக இருப்பார்? இந்த துறையின் அமைச்சர் அவர் தான் இருப்பார். அவரை தாண்டி வேறு யார் இருந்தாலும் இதில் ஊழல் டெண்டரில் முறைகேடு நடக்கிறதுனால் அமைச்சருக்கு தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்பே இல்லை. நம்ம எத்தனையோ துறைகளில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மோசடிகள் எல்லாம் நம்ம வந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். இப்போ அப்படி தான் இந்த துறையும். இது மட்டும் நம்ம விதிவிலக்கா? திமுக ஆட்சியில் எந்த துறையாக இருந்தாலும் சரிதான் இதுதான் நடக்கும். தெரிந்தது தானே? திமுக ஆட்சி என்றல்ல, தமிழ்நாட்டில் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அதுதான் நிலையாக இருக்கிறது. ஒரு நேர்மையான டெண்டரை நம்ம வந்து பார்க்கவே முடியாதுங்க. எந்த துறையிலையுமே பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். இந்த டெண்டர் முறைகேட்டில் தான் அவ்வளோ ஊழலினுடைய ஆரம்பமே இந்த டெண்டர் முறைகேட்டில் தாங்க இருக்குது. இப்போ இதில் கூட டெண்டர் முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து சாதாரணமாக இந்த வழக்கை வந்து விட்டு போக முடியாது. அமலாக்கத்துறை தீவிரமான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். வெறும் ஒரு பரபரப்புக்காக ஒரு செய்தியை வெளியிட்டு, திமுகவினுடைய அமைச்சர்களை மிரட்டுவதற்காக மட்டுமே ஒரு செய்தியை வெளியிட்டு, அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கைக்காக மட்டுமே இதை செய்யாமல் உணர்வுபூர்வமாக உண்மையும் நேர்மையுமாக அமலாக்கத்துறை இந்த வழக்கை நடத்தினால், இந்த சோதனைகளை விசாரணைகளை எல்லாம் நடத்தினால் KN நேரு சிறைக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவிலே இருக்கிறது. இப்போ அமலாக்கத்துறை அதை செய்யுமா இல்லையா என்பதுதான் பெரிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. இன்னொரு புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி உறுதியாகிவிட்டது, அதனால் திமுகவை நெருக்குவதற்கு அமலாக்கத்துறை இது போன்ற சோதனைகளை தீவிரப்படுத்தும் என்றெல்லாம் சிலர் சொல்கிறார்கள். ஆனால் நாம் இந்த அமலாக்கத்துறையினுடைய இந்த சோதனைகள் எல்லாம் பார்த்து வரக்கூடிய இதெல்லாம் பார்க்குறப்போ செந்தில் பாலாஜியை தவிர்த்து வேறு யார் மீதும் இவர்கள் நடவடிக்கை எடுத்ததாகவே தெரியலை. சோதனைகள் நடக்கும், செய்திகள் பரபரப்பாக வரும், பாஜகவுக்கும் திமுகவுக்கும் சண்டை என்பது போன்று ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தப்படுமே தவிர இவர்கள் நினைத்திருந்தால் இவர்களை சிறைக்கு அனுப்பியிருக்கலாம். எத்தனை பேர் அனுப்பினார்கள்? அப்போ இதற்கு பின்னால் ஒரு நாடகம் இருக்கிறதோ என்கிற சந்தேகம், கேள்வி மக்களுக்கு இருப்பது போன்று நமக்கும் இருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் ஊழல் செய்பவர்கள், முறைகேடு செய்பவர்கள், மோசடி செய்பவர்கள் யாராக இருந்தாலும் தண்டிக்கப்பட வேண்டும். இந்த செய்தி இதோடு நிற்கக்கூடாது. இந்த சோதனைகள் தொடர்ந்து நடக்க வேண்டும். அவருடைய சகோதரர்களை விசாரணை செய்யக்கூடிய அமலாக்கத்துறை
முதலில் கே நேருவை விசாரிக்க வேண்டும். கே நேருவிடம் விசாரணை நடத்துங்கள். ஒரு துறையினுடைய அமைச்சராக உங்களுடைய துறையின் கீழ் இவ்வளவு மோசடி நடந்திருக்கிறதே, அதற்கு காரணம் என்ன என்று சொல்லி உடனடியாக கேளுங்கள். இதை தாமதப்படுத்தக்கூடாது. தாமதப்படுத்த அவர்கள் தயாராகி விடுவார்கள். இப்போ இந்த சோதனையையும் விசாரணையும் நிறுத்துவதற்கு நீதிமன்றத்தை கூட தமிழக அரசு நாடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எப்படி டாஸ்மாக் விவகாரத்தில் போய் நீதிமன்றத்தில் போய் முறையிட்டு செருப்படி வாங்கினார்களோ அதே போல் இதிலும் முறையிட்டு செருப்படி வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்காது. ஆனால் இப்போது வரைக்கும் இந்த வழக்கில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு செய்தி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மதிப்பிற்குரிய ஐயா ஸ்டாலின் அவர்கள் இதுவரை ஒரு வார்த்தை கூட திறக்கலை, வாய் பேசவே இல்லை. எல்லாவற்றுக்கும் அறிக்கை விடுபவர்கள் இதற்கு அமைதியாக இருக்கிறார்கள் என்றால் கே நேருவை கைவிட்டு விட்டார்களா, இல்லை கே நேருவை தாண்டி திமுக தலைமைக்கும் இதில் தொடர்பு இருக்கிறதா, ஏன் அமைதியாக இருக்கிறார்கள் என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும்.